இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். செய்தியாளர்கள் மீது திமுக எம்எல்ஏ தாக்குதல், அண்ணாமலை விஜய் கண்டனம். கரூரில் கனிம வெள்ள கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டி தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டி நடத்தும் சட்டவிரோத கல்குவாரி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது பழனி ஆண்டியே நேரடியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தும் காணொலி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகவியலாளர்கள் மீதான திமுக எம்எல்ஏவின் கொலைவெறி தாக்குதல் ஜனநாயகத்திற்கே அவமானம். கடத்தல்காரர்கள், போதைப்பொருள் வியாபாரிகள் என கிரிமினல்கள் அனைவரையும் தேடி தேடி பதவி கொடுத்து அழகு பார்க்கும் முதல்வர் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்? திமுக எம்எல்ஏ என்ற பதவி கனிம வளங்களை கடத்துவதற்கும் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கும் கொடுக்கப்பட்ட லைசன்ஸா? இந்த சம்பவம் குறித்து கரூர் மாவட்ட காவல்துறை வெளியிட்ட செய்தியில், இந்த திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டி என்ற நபர் அன்று சம்பவ இடத்தில் இருந்ததாகவே எங்கும் குறிப்பிடவில்லை. ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கிறது. கரூர் மாவட்ட காவல்துறை முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறது. எத்தனை மோசமான நிலையில் தமிழக காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது மற்றொரு உதாரணம். ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டி உள்ளிட்ட அனைவர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாக அண்ணாமலை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக செயல்படும் ஊடகவியலாளர்கள் மீது ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டி நடத்திய தாக்குதல் கடும் கண்டனத்துக்கு உரியதென தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: குவாரி தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது திமுக எம்எல்ஏ பழனியாண்டி கொடூர தாக்குதல் நடத்திய வீடியோ அண்மையில் வெளியானது. அதற்கு பிறகும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் என்பது வெட்கக்கேடானது. பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி பொதுவெளியில் எவ்வளவு மோசமாக செயல்படுவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு சான்றாகும். ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்து உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். தமிழகமே பாதுகாப்பின்றி பதைபதைத்து இருக்கையில் தூக்கத்தில் இருக்கும் முதல்வரால் மக்கள் துயரத்தில் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஆட்சியை மக்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் தூக்கி எறிவது உறுதி என விஜய் கூறியுள்ளார். துணைவேந்தர்கள் நியமனம், ஹைகோர்ட் தடை உத்தரவு ரத்து. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு கவர்னருக்கு பதிலாக முதல்வரை துணைவேந்தரை நியமிக்கலாம் என்ற சட்ட மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் சட்ட மசோதாவுக்கு இடைக்கால தடை விதித்தது. சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய் மால்யா, பாக்சி, விபுல் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க விடுமுறை கால அமர்வு இவ்வளவு அவசரம் காட்டியது ஏன்? தடை உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன் மாநில அரசுக்கு போதுமான வாய்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். இந்த காரணத்திற்காகவே தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டு புதிய விசாரணைக்காக இவ்வழக்கு சென்னை ஹைகோர்ட்டுக்கு அனுப்பப்படுகிறது. சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அல்லது வேறு ஏதேனும் பொருத்தமான ஒரு அமர்வு 6 வாரங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும். வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தமிழக அரசு துணைவேந்தர்களை நியமனம் செய்யக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். நடுவானில் விமானத்தில் தீ, கொல்கத்தாவில் அவசர தரையிறக்கம். உயிர் தப்பிய 236 பயணிகள். கத்மண்டுவிலிருந்து இஸ்தான்புல் நோக்கி 236 பயணிகளுடன் புறப்பட்ட துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் பெரும் விபத்திலிருந்து தப்பியது. ஏர்பஸ் A330 ரகத்தைச் சேர்ந்த இந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது அதன் வலதுபுற இன்ஜினில் திடீரென தீப்பிடித்தது. உடனடியாக விமானிகள் எமர்ஜென்சி என கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர். என்ஜினில் எரிந்த தீயை விமான குழுவினர் துரிதமாக செயல்பட்டு அணைத்தனர். இருப்பினும் பாதுகாப்பு கருதி விமானம் உடனடியாக கொல்கத்தா விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. ஒரு இன்ஜின் செயலிழந்த நிலையில் மற்றொரு இன்ஜினை மட்டும் பயன்படுத்தி விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக கொல்கத்தா விமான நிலையத்தில் தரையிறக்கினார். விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் காயம் இன்றி மீட்கப்பட்டனர். திறமையாக செயல்பட்டு பெரிய விபத்தை தவிர்த்த விமானிகளுக்கு உணர்ச்சி பெருக்குடன் பயணிகள் நன்றி கூறினர்.
திமுக தேர்தல் அறிக்கையை நம்பி நடுத்தருவில் நிற்கிறோம். சத்துணவு ஊழியர்கள் விரக்தி. காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு 2வது நாளாக சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டமும் நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் 500க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். எங்களோட கோரிக்கை என்னங்கிறது 40 வருஷமா நாங்கள் அரசாங்கத்திட்ட போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அரசாங்கம் இப்போ வரைக்கும் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றலை. 2021 தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தாங்க. 313 உங்களை காலமுறை ஊதியமாக மாத்திரனாங்க. இப்போ வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியை அரசு ஏன் நிறைவேற்றலைன்னு தெரியல. நாங்கள் இன்னைக்கு தெருவில் நின்று போராடிட்டு இருக்கோம். மக்களுக்கான அரசாங்கம், இது பெண்களுக்கான அரசாங்கம் என்று நம்மளுடைய முதல்வர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இத்தனை பெண்கள் ரோட்டில் நிற்கிறோம். அப்போ கூட நம்மளுடைய முதல்வருக்கு மனசு இறங்கலை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வலிக்குது. ஏன்னா பெண்களாக நின்று தேர்ந்தெடுத்து இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். பெண்களுக்கான அரசாங்கம்னு சொன்ன அரசாங்கம் இன்னைக்கு பெண்களை அன்னைக்கு எங்கள் அங்கன்வாடி ஊழியரையும் சத்துணவு ஊழியர்களையும் ஏன் கைவிட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இன்றைக்கும் நாங்கள் கோரிக்கைக்காக போராடுறோம். நிச்சயமாக அரசு எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, எங்களுடைய மாநில மையத்தை கூப்பிட்டு பேசுவாங்க. நாங்கள் நம்பிக்கையோடு இன்றைக்கி போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடிவு வரும். ஏன்னா காலமுறை ஊதியம் அப்படிங்கிறத சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் அரசு நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறோங்கிற நம்பிக்கையிலேயே நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ அழைத்து பேசலைன்னா போராட்டம் இன்னும் தீவிரமாகும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எல்லாருமே அங்கன்வாடி மையத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். எங்களோட மொபைல் ஆப் ஆகிய போஸ்ட் ட்ராக்கர் ஆப் இருக்குது, அதுலேயுமே க்ளோஸ் கொடுத்துட்டோம். இது மத்திய சர்க்கார் வரைக்குமே போகும். இன்றைக்கி நடக்கிற போராட்டம், அந்த போராட்டத்தோட வலுப்பெற எப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி 2021 தேர்தல் அறிக்கையை விட்டு நாங்கள் இப்போ வரைக்கும் ஏமாந்து ரோட்டில் தான் நிற்கிறோம். இந்த வருஷம் தேர்தல் அறிக்கையை கொடுத்தா கூட நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களுக்கு அந்த தேர்தலுக்கு முன்னாடி அரசு எங்களை காலமுறை ஊதியத்துக்கு மாத்தினா மட்டும்தான் நாங்கள் அந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். முதல்வர் ஐயா சொன்ன கோரிக்கை நிறைவேற்றணும். கனவு காணுங்கள் சொன்னாரு. நாங்களும் 10 வருஷமா கனவு கண்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க 40 வருஷமா கனவு கண்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது எங்களை காலமுறை ஊதியத்துக்கு மாத்திடுவாங்க அப்படின்னு இந்த கனவு காணுங்கள் சொல்லியிருக்காரு. அங்கன்வாடி ஒர்க்கர் நாங்களும் கனவு கண்டுகிட்டே இருக்கோம். எங்களோட கனவை இந்த வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி அரசு நிறைவேற்றதான் பார்க்கலாம். போன வாரம் மது குடித்த மாணவிகள் இன்று மாணவன் செய்த பகீர் செயல். மீண்டும் லைம்லைட்டில் திருவாரூர் அரசு கல்லூரி. திருவாரூர் அருகே உள்ள கிடாரம் கொண்டான் பகுதியில் திருவிக அரசு கலைக்கல்லூரி உள்ளது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கும் இந்த கல்லூரியில் சமீபத்தில் கடந்த மாத இறுதியில் பொங்கல் கொண்டாட்டம் நடந்தது. நடன நிகழ்ச்சிக்காக தயாரான தமிழ்துறை மாணவிகள் 5-6 பேர் வகுப்பறையில் வைத்தே பீரடித்து கும்மாளம் அடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் இன்னொரு சம்பவம் திருவிக அரசு கல்லூரியை கதிகலங்க வைத்துள்ளது. அது பற்றிய விவரம் வருமாறு. திருவாரூர் அருகே நீடாமங்கலம் தேவங்குடி பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரது மகன் நிஷாந்த், வயது 19, இளங்கலை பொருளாதாரம் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கலைக்கல்லூரி மாணவர் விடுதியில் நிஷாந்த் தங்கி கல்லூரி சென்று வந்தார். வழக்கம் போல் இன்று கல்லூரிக்கு சென்றார். மதியம் விடுதிக்கு சென்று சாப்பிட்டார். மற்ற மாணவர்கள் வகுப்புக்கு திரும்பிவிட்ட நிலையில் நிஷாந்த் மட்டும் வரவில்லை. நண்பர்கள் போன் செய்து பார்த்தனர், எடுக்கவில்லை. காலையிலிருந்தே நிஷாந்த் டல்லாக இருந்தார். சரிவர யாரிடமும் பேசவில்லை. அதனால் நண்பர்கள் ஹாஸ்டலுக்கு சென்று பார்த்தனர். குளியல் அறையில் இரத்த வெள்ளத்தில் நிஷாந்த் மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். உயிருக்கு ஆபத்து இல்லை என டாக்டர்கள் கூறினர். ஆனாலும்
கழுத்தை அறுத்துக் கொண்டதால் பேச முடியாத நிலையில் உள்ளார். அவர் பேசினால்தான் உண்மை தெரியவரும். காதல் தோல்வியால் இந்த விபரீத முடிவை எடுத்தாரா அல்லது மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் தற்கொலைக்கு முயன்றாரா என்பது உள்ளிட்ட பல கோணங்களில் போலீசார் விசாரிக்கின்றனர். வகுப்பறையில் மாணவிகள் குடித்துவிட்டு அலப்பறை செய்த ஒரு வாரத்திற்குள் மாணவன் கழுத்து அறுத்துக் கொண்ட சம்பவம் நடந்துள்ளதால் அதற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா எனவும் போலீசார் விசாரிக்கின்றனர். மாணவன் கழுத்தை அறுத்துக் கொண்ட சம்பவம் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் சீனாவுக்கு சிம்ம சொப்பனம். காண்டிவா ஏவுகணை சோதனை வெற்றி. எதிரி நாட்டு விமானங்களை தாக்கியழிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டதுதான் அஸ்த்ரா ஏவுகணைகள். அஸ்த்ரா மார்க் 1 ஏவுகணை 110 கிலோமீட்டர் தூரம் சென்று விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடியது. இதனைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட அஸ்த்ரா மார்க் 2 ஏவுகணை 200 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று விமானங்களை தாக்கி அழிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது. இவை ஏற்கனவே இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு நம் படைகளுக்கு பலம் சேர்த்துக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் பாகிஸ்தான், சீனா போன்ற எதிரி நாட்டு படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய காண்டிவா என பெயரிடப்பட்டுள்ள அஸ்த்ரா மார்க் 3 ரக ஏவுகணையை உருவாக்கும் பணியில் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இந்த காண்டிவா ஏவுகணை 350 கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்று எதிரி நாட்டு விமானங்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. அடுத்த தலைமுறை ஏவுகணையான இது வான்பரப்பில் உள்ள ஆக்ஸிஜனை எரிபொருளாக பயன்படுத்தி இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இந்நிலையில் சாலிட் ஃபியூயல் டக்டட் ராம்ஜெட் என்ற நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இன்ஜின் மூலம் காண்டிவா ஏவுகணையை ஏவும் முயற்சி நேற்று நடந்தது. ஒடிசா மாநிலம் சண்டிப்பூரில் நடந்த இந்த சோதனை முயற்சி வெற்றிகரமாக நடந்ததாக DRDO விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இந்த ராம்ஜெட் என்ஜின் வழக்கமான என்ஜின்களைப் போல சிக்கலான சுழலும் பாகங்களை கொண்டிருக்காமல் ஏவுகணையின் முன்னோக்கிய வேகத்தை பயன்படுத்தி காற்றை உள்ளே இழுத்து செயல்படக்கூடியது. இதன் மூலம் அதிக வேகத்தில் தொடர்ச்சியான உந்து சக்தியை என்ஜின் உருவாக்குகிறது. வழக்கமான ராக்கெட் மோட்டார்களைப் போல அல்லாமல் இந்த ராம்ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்ட ஏவுகணைகள் மிக நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் படைத்ததாக இருக்கும். இந்த என்ஜின் பொருத்தப்பட்ட காண்டிவா ஏவுகணை சோதனை நேற்று வெற்றிகரமாக நடந்து முடிந்த நிலையில் 2029ஆம் ஆண்டுக்குள் காண்டிவா ரக ஏவுகணைகள் ராணுவத்தில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.